அவனுக்கு சாப்பாடு போகக்கூடாது. ஒரு நாள் கூட அவன் நிம்மதியா தூங்கக்கூடாது. நான் பாத்துக்கிறேன் சார். விட்டுடா டேய், வலிக்குதுடா டேய், அடிக்காதடா டேய். டேய் பாத்துல இருக்க, ஆம்புலன்ஸ் போன் பண்றா. நான் ஏன் நிம்மதியா தூங்க விடுறான்? டேய் நீ எப்படிடா இங்க? என்ன வாழ விடுன, ஒரு வாரம் என்ன வாழ விட்டு பாரு, எவ்வளவு சம்பாதிச்சு வந்து கொடுக்குறேன்னு மட்டும் பாரு. சரிடே, இந்த ஒரு வாரம் உன்னோடது. என்ன பண்றேன்னு பாக்குறேன். 1 week later. அண்ணா இதாண்ணா. நான் என்னடா இது சில்லறையா இருக்குது? அண்ணா இந்த நாய்ங்கெல்லாம் பேருக்கு தான் கார் பைக்ல சுத்துறானுங்க, 10 ரூபா கூட தர மாட்டானுங்கண்ணா. நானும் வெயில்ல பஸ் ஸ்டாண்டா சுத்துறேன், எவ்வளவு கஷ்டம் தெரியுமாண்ணா. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? என்னடா? கோயம்பேடு சிக்னல்ல 2 வாட்டி வாங்கிட்டே காசு கேட்டேன், நீ ஏன் 2 ரூபா தான் போட்ட. அட பரதேசி நாயே, ஒரு வாரம் என்ன வாழ விட்டு பாரு, எவ்வளவு சம்பாதிச்சு வந்து குடுக்கறேன்னு மட்டும் பாரு. பவானி, உனக்கு ஒரு வேலை வந்திருக்கு. நான் இந்த வேலைக்கும் அப்ளை பண்ணலையே. இந்த வேலைக்கு நீ தான் சரியான ஆளு. நீ நினைச்சாதான்டா இது முடியும். யோ, என்னால எல்லாம் முடியாது. டேய் டேய் செல்லக்கோட்டை, அப்படி சொல்லாதடா. என்ன காசு வாங்கிட்டியா? வாடா பவானி. பவானி ஆரம்பே. உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன், முடிஞ்சா என்ன கொன்னுட்டு உன்னை காப்பாத்திக்க. டேய் ஆரம்பின்னு சொல்லிட்டேன்ல. யோ இரிய. தம்பி, அடுத்த வாரம் அந்த பழைய பஞ்சாயத்து ஆபீஸை இடிச்சிட்டு புதுசா ஒண்ணு கட்ட போறோம். நீங்க தான் வந்து எடுத்து தரணும். என்ன தம்பி யோசிக்கிறீங்க? ஏன் பழைய பஞ்சாயத்து ஆபீஸ் நல்லா தானே இருக்குது? அது நல்லா தான் இருக்குது. என்ன பண்றது, ரோடு போட்டாச்சு, வாட்டர் டேங்க் வச்சாச்சு, பஸ் ஸ்டாண்டு கட்டியாச்சு. இதுக்கு மேல எப்படி காசு அடிக்கிறது? அதான் பழசெல்லாம் எடுத்து தள்ளிட்டு புதுசா ஒண்ணு கட்ட போறோம். இப்போ அதெல்லாம் உனக்கு தேவையாடா? சொன்னதை மட்டும் செய். சார், அவனுங்க வீட்டை விட்டு கிளம்பிட்டானுங்க சார். சார் பஸ் ஏறிட்டானுங்க சார். என்னடா சொல்றாரு? ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரா? சார் இருக்கீங்களா சார்? வாத்தி வணக்கம். டேய் நீ இப்படிடா இங்க? அது ஒன்றும் இல்லை வாத்தி, ஐஸ்கிரீம் வாங்க காசு இல்லைன்னு கேங் லீடர் பாக்கெட்லயே பிளேடு போட்டேன். ஓ, பிக் பாக்கெட் கேஸா? இல்ல, மட்டை கேஸ் வாத்தி. பிளேடு தானடா போட்ட? 2 பாக்கெட் வாத்தி, பிளேடு வேற ஷார்ப்பா இருந்திருக்கும் போல இருக்குது. நீ என்னடா பண்ண? பெருசா ஒன்றும் இல்லை வாத்தி. அந்த கெனிச்சி பையன் என் ஆளு யுமிக்கோ பின்னாடி சுத்திட்டு இருந்தான். கொலை காண்டாயிடுச்சு. அதான் ஸ்கூல் மாடியில இருந்து அவனை தள்ளி விட்டேன். அப்புறம் யுமிக்கோ லவ் ஏத்துக்கிட்டாடா? இல்ல, கெமு மாக்கிய பிடிச்சிருக்குதுன்னு அவன் கூட போயிட்டான். நீ என்னடா பண்ண? கொலை பண்ண. யாரடா? என் உயிர் நண்பனை. நாளைக்கு நாங்க போட்டிங் போறோம்டா, வரியா? இல்ல மச்சான்,
இசுகா வரேன்னு சொன்னாடா. மச்சான் நானும் வரேன்டா. இந்த விஷயம் டோரேமானுக்கு தெரியக்கூடாதுலே. ஏன் ஜியான்? போன தடவை அவன் ட்ரிப்புக்கு வந்து சுசுகா கூட சுத்திக்கிட்டு இருந்தியா, மறந்துட்டியா? மறக்கல ஜியான், மறக்கவும் மாட்டேன். இது டோரேமானுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா ஃபீல் பண்ணுவான். அவன் கடக்குறான் தகரடப்பா. ஃபீலிங்ஸ் இல்லாத இரும்பு ரோபோட் தானே அவன். அவனுக்கு இந்த விஷயம் தெரியாம நான் பாத்துக்கிறேன். டேய் ஜியான், டோரேமானை ஏன்டா வர வேணான்னு சொன்னேன்? அன்னைக்கு ஒரு நாள் அப்படித்தான் டோரேமான் கிட்ட போய் வெயிட் குறைக்க ஒரு விசிறி கேட்டேன். அதுக்கு என்ன பாடி ஷேமிங் பண்ணல அவன். அதான் சுசுகா பேரை சொல்லி அவனை கட் பண்ணி விட்டேன். என்ன நோபிட்டா, எங்கேயோ வெளியே போற மாதிரி இருக்குது. அது ஒன்றும் இல்லை டோரேமான். ஹோம்ஒர்க் முடிக்க சுனியா வீட்டுக்கு போறேன்டா. ஹோம்ஒர்க் முடிக்க ஸ்விம் சூட் எதுக்குடா? டேய் அது என்னோடது இல்லடா. என் மேக்ஸ் நோட்டை பாத்தியா டோரேமான்? என் நண்பனை என் கையாலேயே கச்சக்குன்னு குத்தி கொன்னுட்டேன் சார், கொன்னுட்டேன். இதெல்லாம் ஒரு பேக் ஸ்டோரின்னு வந்து என்கிட்ட சொல்லிருக்கிற. என்ன பவானி, எதுக்கு வர சொன்னு சொல்லு. நேற்றுக்கு லாரி ரிவர்ஸ் எடுக்கும்போது ஒரு சம்பவம் ஆயிடுச்சுடா. என்னாச்சு பவானி? ரிவர்ஸ் கியர் போட மறந்துட்டேன்டா. அப்புறம் லாரிக்கு முன்னாடி நின்று நம்ம பசங்க 2 பேரு லாரி கீழே போயிட்டானுங்க. அதுக்கு தான் என்னடா படணும்? அந்த கேஸ்ல 2 சின்ன பசங்களை ஆஜராக சொல்லு. சரி பவானி, நான் பாத்துக்கிறேன். டோரே, ஒரு கொலை கேஸ் ஒன்று இருக்கு. அது உங்க 2 பேர் பேர்ல எழுதுறேன். அப்புறம் அப்புறம் ஒரு கடத்துற கேஸ் ஒன்று இருக்கு. அதை அப்படியே சேர்த்து எழுதிடுறேன். அப்புறம் என்னடா அப்புறம் இப்போ இருக்க? என்னடா ஏதோ 1 ஏக்கர் தென்னந்தோப்பும் வாழைத்தோப்பும் எங்க பேர்ல எழுதுற மாதிரி எழுதுறேன். இதெல்லாம் சரியில்லை தாசு. இப்போ என்னடா உன் பிரச்சனை? நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் நாங்க எதுக்குடா சரண்டர் ஆகணும்? எங்களை பார்த்தா இழிச்சவன் தெரியுதா? ஏன் இப்போ சரண்டர் ஆக மாட்டியா? மாட்டோம்டா. இது மட்டும் பவானிக்கு அதுக்கு போச்சு. என்ன அவனுக்கு தெரியும்ல. என்னடா பண்ணுவான் அவன்? டேய், பவானிக்கு போன போடுறான். என் ஜீவனே, என் போதையே, நீ போதும் என்று தோன்றும் நேரம்தான். அந்த பசங்க சாவுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க தான் ஜேடி. உன்னாலே உங்களுக்கு இந்த பசங்க எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஜேடி? ஐயோ சாரு, என் மொபைல் பிளான் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இன்கமிங் கார்லாம் கட் ஆகி 1 வாரம் ஆச்சு சாரு. அழ மாட்டீங்கல்ல? 1 வாரம் ஆள்றேன் சாரு. ஒருத்தன் கூட ரீசார்ஜ் பண்ண விட மாட்டான். ஜிபேல காசு இருந்தா அப்படியே கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணி விடுச்சாரு. அந்த காலம் மாறும் நேரம் இன்றேதான். அடிச்சது போதுண்டா, அவுட் பண்ணுடா. அழிஞ்சது போதுண்டா, ஆஃப் பண்ணுடா. குடிச்சது போதுண்டா, குட் பண்ணுடா. உடச்சு தான் போடுடா. மச்சான் நமக்குன்னு ஜாக் பாட்டுடா. வீடியோ பாக்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களாடா? ஏற்கனவே உடம்புல சுகர்டா, முடியலடா. ப்ளீஸ்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க? லைக் பண்ணுங்கடா ப்ளீஸ். வெயிட்ரு வாடா இங்க. யோ இந்திரவர்மா, நீ என்னையா பண்றீங்க? உடை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. அரண்மனை வாசல்ல நின்னு பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார தரடாடி. என்னடா 2 வாரமா ஆளையே காணோம். இந்துமதி உன்னை தேடிக்கிட்டு இருந்தாடா. அப்ப